ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் நல்லா தாம்மா இருக்கிறோம். உனக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வீடியோ போடலையே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அதுக்கு முன்னாடி என்னோடய மார்னிங் ரொட்டீனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் நான் டீ காஃபிலாம் குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு டீ காஃபி குடிக்கலைன்னா மண்டையே வெடிச்சிரும். கிடியனுக்கு இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கி சாட்டர்டேன்றதே அவனுக்கு தெரியல. எங்கே நர்சரிக்கு இன்றைக்கி போக வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே அழுதுகிட்டே தான் எந்திரிச்சான். நான் பெட்ரூம்லேருந்து கிளம்பி ஹாலுக்கு வந்த உடனே அவனும் என் பின்னாடியே வந்து ஹாலில் பெட்ஷீட் விரித்து படுத்துட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் காலையில் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாரு. அவருக்கு மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் வேலை இருக்கும். அப்படி வீக்கெண்ட்ஸில் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் அந்த வீக் டேஸில் அவருக்கு 2 நாள் ஆஃப் கிடைக்கும். எனக்கு மட்டுமா இவ்வளோ டீ போடுற அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ, 11 மணிக்கு ஒரு டீ அப்படி குடிக்கிற ஆள். ஒவ்வொரு தடவையும் வந்து டீ போட்டுட்டு இருந்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாத்திரத்தெல்லாம் கழுவணும், அது வேறு நமக்கு அடிஷ்னல் வேலை அப்படிங்கிறதுனால மொத்தமாக போட்டு வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ வந்து சூடு பண்ணி குடிச்சிருவேன். இட்லி மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் பன் தோசை. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை, 3/4 கப் தயிர், ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இந்த டைமில் தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரவை தண்ணி எல்லாத்தையும் இழுத்துருச்சுன்னு சொன்னால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி இடையில நீங்கள் சேர்த்துக்கலாம். தோசை பிளெயினாக இருக்கிறத விட கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இந்த பேட்டர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். போடு, 2 ஸ்பூன்ஸ் போடுமா. இன்னும் கொஞ்சம். ஓகே, இனஃப். போதும் 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 போதும்பா, போதும். என்னாச்சு? கையில் பட்டுருச்சா? கிடியனுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த திண்டுக்கு பக்கத்தில் அவனை ஏற்றி உட்கார வச்சுட்டு நம்மளும் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் அவனை அதை மிக்ஸ் பண்ண விட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நான் கிச்சனில் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் அப்படியே அடித்தான் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பேட்டரோட தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் கடுகு, சீரகம், உளுந்து, அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சுகர்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணு. எந்த மாவு ரெடி பண்ணாலும் கிடியன் அது வந்து எல்லாமே கேக் பேட்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அதனால தான் அதில் சுகர் சேர்த்துக்கிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ சட்னியை ரெடி பண்ணிக்க போகிறேன். பன் தோசைக்கு எந்த சட்னி வச்சாலுமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு 2-3 வத்தல், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. எங்கள் வீட்டு சாப்பாட்டில் எப்பயுமே காரம் கம்மியாக தாங்க இருக்கும். கிடியனும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே உரப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். இது கூட நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே தாளிப்பு பேனை எடுத்துக்கிட்டு அதில் தாராளமாக எண்ணெய் விட்டு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதை அப்படியே அடுத்த பக்கமும் கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளோட தோசை ரெடி ஆயிருங்க. எதுக்கு சிஸ்டர் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க, கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க. எண்ணெய் கம்மியாக விட்டோன்னு சொன்னால் இது திருப்பும் போது சரியாக வராது. இது தாளிப்பு பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஒட்டிக்கோங்க. திருப்பும் போது தோசை பிஞ்சு பிஞ்சு தான் வரும். பொதுவாக நட்ஸ் சாப்பிட சொல்லி அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோன்னா கிடியன் அதை தொடவே மாட்டான். இப்போ சாப்பாடு வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நட்ஸை தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறான். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோஸ்ட்டு, சீரியல்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால் கிடியனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் மட்டும் ஏதோ வித்தியாசமாக செய்கிறாங்க, ஆனால் நர்சரியில் மட்டும் இதெல்லாம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். Look. Wow, green. Green dosa. Yeah. Okay. Kita sabriya. கிடியன் வெயிட்னு இவ்வளோ பரபரப்பாக ஓடுறானே, எதுக்கு ஓடுறான்னு தானே யோசித்திருப்பீங்க. இந்த ஊர் நர்சரியிலலாம் கையில் சாப்பிட்றது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அதனால நான் கையில் சாப்பிடக்கூடாதுன்னு வேகமாக போய் ஃபோக் எடுத்துகிட்டு வர்றான். நான் கையில் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஃபோக் எடுத்து கொடுத்துட்டு போறியாடா? நோ, அம்மா கையில் சாப்பிட்றேன் போதும். அம்மாவுக்கு வேணாம் ஃபோக். அம்மா கையில் சாப்பிட்றேன். ஓகே. இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுற வயசு கிடியனுக்கு இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கால்வாசி ஒர்க்கிங் மாம்ஸ் மாதிரி தாங்க நானும். வீக்கெண்டில் செய்கிறதுக்குன்னே ஏகப்பட்ட வேலையை ஒதுக்கி வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இந்த க்ளீன் பண்ணுற வேலைங்க எல்லாமே வீக்கெண்ட்ஸில் தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகள் எல்லாமே பார்ப்பேன். அப்போ தான் துணி வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சி முடிச்சு அதுக்கப்புறமா அதை ட்ரையரில் போட்டு அது காஞ்சி வெளியே வர டைமுக்கு அதை மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் வாஷிங் மிஷினில் பெருசாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதில்ல. எப்போல்லாம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் அதில் பிளாக் மோல்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால அதுக்கு பதிலாக அந்த லெனர் பாட்ஸை வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்னஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்பயும் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஐயோ இப்போவே ஆரம்பிக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு எப்போ ஸ்டாப் பண்ணணுன்னே தெரியாது. அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை தடவை பெட் ஸ்ப்ரெடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் கிடியன் வந்து அந்த குவில்ட்டை எப்படியாவது மிஸ் பண்ணி விட்டுருவான். சாயங்காலம் வேலை முடிஞ்சு என் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது ஏம்மா காலையிலேருந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற அளவுக்கு தாங்க வீட்டையே தலைகீழ ஆக்கி வச்சுருப்பான். சில வேலைகளை வீட்டில் வந்து நம்ம விரும்பி செய்வோம், சில வேலையெல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு இஷ்டம் இருக்காது. ஆனால் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வேலை தாங்க துணி மடிக்கிற வேலை. முந்தியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டோ ஏதோ ஒன்று ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டோ அப்படி தாங்க க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் கிடியன் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண முடியறதில்ல. க்ளீனிங் ஸ்ப்ரேயை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் துணியை வச்சுட்டு அலர்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. எங்கே க்ளீனிங் ஸ்ப்ரேயை கீழே வச்சுட்டோன்னா அவன் எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்குவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எப்பயுமே ஒரு அலர்ட்டோடையே நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. க்ளீனிங்க்கு ஒவ்வொரு இதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு ஸ்ப்ரே வச்சுருப்பேங்க. ஒரே ப்ராடக்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மிரரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்ப்ரே, அதே மாதிரி இந்த ஆயிலு க்ரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்ப்ரே, ஆன்டிபாக்டீரியல் ஸ்ப்ரே, லைம் ஸ்கேல் டெபாசிட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு தனி ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஸ்ப்ரே வச்சுருப்பேன்.
எஃபெக்டிவா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சில ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பெயிண்டோட கலர்லாம் மாத்திரும். அதனாலேயே ஸ்ப்ரேய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். பின்னுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் டேப்ல, சிங்க்ல, அதே மாதிரி பாத்ரூம் டேப்லலாம் படிஞ்சிருக்கிற அந்த சால்ட் டெபாசிட்ட ரிமூவ் பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுவேன். டிஷ் வாஷிங் லிக்விட போட்டு என்னதான் தேய் தேய்ன்னு தேய்ச்சாலும், அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்காது. ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு லெமன் போட்டா போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தத கேட்டு, லெமனெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன். அதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, லைம் ஸ்கேல் ரிமூவர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா தேடி வாங்கணும்னு. இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த அளவுக்கு கிளீனா ஆயிருச்சுன்னு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், கமெண்ட்டும் போட்டு விட்டுருங்க. ஹைப் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. லஞ்சுக்கு காராமணி குழம்பு எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் தால் மக்னி கேள்விப்பட்டிருப்பீங்க. தால் மக்னி செய்கிற அதே ஸ்டைலில் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் தால் மக்னிக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து காராமணி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். காராமணி ஃபஸ்ட்டே சோக் பண்ண மறந்துட்டேன். அதனால ஒரு 4 இல்லை 5 விசில் வரைக்கும் வைக்க போகிறேன். சைட் டிஷ்ஷுக்கு ஆபர்ஜீன். இந்த ஊரில் ஆபர்ஜீன்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஎஸ்லலாம் எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கத்திரிக்காய் தான். யூஸ்வலாக இந்தியாவில் கிடைக்கிற ஆபர்ஜீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி மேரினேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கிடைக்கிற ஆபர்ஜீனில் சுத்தமாகவே கசப்பு தன்மை இருக்காது. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேரினேட் பண்ணிட்டேன். கத்திரிக்காயை வெட்டும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸ் இதில் காமிச்சிருக்க மாதிரி அதே அளவில் வெட்டிக்கோங்க. மேரினேஷனுக்கு வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. புளிப்பு தன்மைக்கு இது கூட மேங்கோ பவுடர் சேர்த்தா நல்லாயிருக்கும். கடையில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவோ இல்லை ரவையோ கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். குழம்புக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். காராமணியை ப்ரெஷர் குக் பண்ணும்போதே சால்ட்டு சேர்த்துட்டேன். அதனால இப்போ நான் வந்து சேர்க்கல. தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால விட்டுட்டேன். பயிர் வந்து நல்லா குக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேஷர் வச்சு 1-2 அதை வந்து நான் நசுக்கி விட்டுருக்கேன். பயிரை நல்லா மேஷ் பண்ணி விடுறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா பயிறு தனியாக குழம்பு தனியாக அப்படி ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி தனித்தனியாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதை அப்படியே 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இந்த குழம்ப அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் அத்தன்டிக் தால் மக்னி டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக பட்டர் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி கடைசியில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியையும் இதே மாதிரி கையில் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தின்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ட்ரை பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை, அவ்வளவுதான். ஆபர்ஜின் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அதை ஃப்ரை பண்ணலாம். இந்த ஆபர்ஜின் பார்த்திங்கன்னா கடலை மாவு எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திருப்பும்போது அது ஒரு ஃபேர்மாகவே இருக்காது. டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கிறதுனால எடுக்கும் போதே பிஞ்சிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பாய்லர், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இன்னொரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஆமாங்க, 3 பேராக இருந்த நாங்கள் 4 பேர் ஆக போகிறோம்.
நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே அப்ராடில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இங்கே ஃபேமிலி கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து டொமஸ்டிக் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டு வேலைங்க எல்லாமே நம்மளே தான் செஞ்சுக்கணும். எனக்கு ப்ரெக்னென்சி சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்கெலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் சமைச்சா கூட வாமிட் வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். முக்கால்வாசி நேரம் சொல்லப்போனால் என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க குக்கிங் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. இதுக்கு இடையில வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. சர்ச்சுக்கு வர்ற ஜோசப் அண்ணா அப்புறம் அவங்க ஒய்ஃப் ஜூடித் அவங்களோட 50th பர்த்டேவை தான் இந்த மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கிடியன் இந்த ஜூஸை முழுசாலாம் குடிச்சு முடிக்க மாட்டாங்க. சும்மா அவனுக்கு வந்து ஒரு சிப்பு வாயில் வச்சு பார்க்கணும். சொல்லப்போனால் அவனுக்கு இன்னும் கப்லேயே குடிக்கிறதுக்கு தெரியாது. இப்போ நான் இதை அவனை டேஸ்ட் பண்ண விடலைன்னா பார்ட்டி முடிகிற வரைக்கும் நம்ம யாரும் நிம்மதியாக சாப்பிட முடியாது. இந்த பார்ட்டியில் யார் நல்லா என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, கிடியன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். அவனோட சர்ச் ஃப்ரெண்டும் வந்திருந்ததுனால ஓடி பிடிச்சி விளையாடன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். மியூசிக், பலூன்ஸ், அப்புறம் டெக்கரேஷன்ஸ், பத்தாததுக்கு நம்ம சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது கிடியன் மட்டும் கிடையாதுங்க, நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பார்ட்டி ஃபுட்டை பார்க்கும்போது எதை சாப்பிட்றது எதை விடுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எல்லாத்துலேயும் சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் பாவப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். கிடியனை விவரமாக அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு நான் நல்லா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவில் இருக்கும்போது பார்ட்டி ஃபுட்டுனாலே எனக்குன்னு ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். என்னோடய ஃபேவரேட்டுன்னு சொல்லி இது பிடிக்கும் அது பிடிக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஆனால் அப்ராட் வந்ததுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்டுனாலே பிடிக்குங்க. அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட ஃபேவரட் பார்ட்டி ஃபுட் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் ஆக கிடியன் டயர்ட் ஆகிட்டான். அவன் ஓடி விளையாண்டு எல்லாம் முடிச்சு இப்போ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால ஏதோ ஒரு ரீசன் சொல்லி எப்படிரா அழுகலான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். இப்போ அவன் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எங்கேயோ யாரோ ஒரு பலூனை உடைச்சிட்டாங்க. அதனால தான் கிடியன் வந்து இப்போ பெரிய மன உளைச்சலில் இருக்கான், அந்த பலூனுக்கு வலிச்சிருக்குமே அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி அடுத்து நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டெய்லி போட மாட்டேன், கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்துருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.